அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்குங்க தானே? இன்றைக்கி கருவேப்பிலை சாம்பார் எப்படி பண்ணது பார்க்கலாம். கருவேப்பிலை 150 கிராம், துவரம்பருப்பு 5 ஸ்பூன், தேங்காய் 1/4 மூடி, வத்தல் ஒரு 10, பெருங்காயம் சின்னது, அப்புறம் வெங்காயம் பூண்டு போடுறதுனா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி சிறிய எலுமிச்சம்பழம் அளவு, உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலையை, துவரம்பருப்பு, தேங்காய், வத்தல் எல்லாத்தையும் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். மிக்சியில் போட்டு வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில் போடணும். எல்லாம் வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நறுக்கி அதெல்லாம் போட்டு தாளித்து அந்த விழுதை போட்டு நல்லா ஊற்றி புளி கரைச்சி விட்டு உப்பு போட்டு வத்த குழம்பு போல் காய்ச்சணும். கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லையா, அதனால தான் கருவேப்பிலை சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பண்ணி கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, குட் பை. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.